Welcome to 12th standard CBSE Maths students. One more பார்த்துட்டு integrals இருந்துட்டு. So integration of 1 by 9x square plus 6x plus 10 into dx is என்னன்னு கேட்டிருக்காங்க. So given எடுத்திருக்கேன். So இந்த மாதிரி ஃபார்மேட் இருந்துச்சுன்னா நம்ம கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட் தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணணும். ஸோ கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தடுக்கு முன்னாடி எக்ஸ் ஸ்கொயரில் முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ஸ் இருக்கோ அதை காமனாக நம்ம வெளியே எடுத்துடணும். ஸோ 9 எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6 by 9 into x plus 10 by 9 into dx. ஸோ கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தடில் இதில் ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். அண்ட் 1 by 9 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3 டேபிளில் கேன்சல் பண்ணுறப்போ 2 டைம்ஸ் இங்கே 3 டைம்ஸ் dx plus 10 by 9 கேன்சல் பண்ண முடியாது, அப்படியே வச்சிடலாம் into dx. ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதை எடுத்துக்கோங்க 2 by 3. ஸோ எடுத்துகிட்டு அதை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப 2 by 3 1 by 2ன்னு இருக்கும், கேன்சல் ஆயிரும். 1 by 3 என்ன கிடைச்சதோ அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் அண்ட் சப்ராக்ஷன் இந்த டேர்மில் போய் பண்ண போகிறோம். ஸோ இந்த 1 by 9 இன்டகிரேஷனுக்கு வெளியே நம்ம எடுத்துடலாம். 1 divided by x square plus 2 by 3 into x. ஸோ நம்மளுக்கு 1 by 3 ஹோல் ஸ்கொயர் கிடச்சது. ஸோ 1 by 3 தி ஹோல் ஸ்கொயர் ஆடு தென் சப்ராக்ஷன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 10 by 9 இன்ட்டு எப்பவுமே இதுமாதிரி மிடில் பண்ணுறப்ப இந்த ரெண்டு டேர்முக்கு மிடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக என்னவா மாறிடும் அப்படின்னா a ப்ளஸ் b தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் மாறிடும். 1 by a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ அப்போ அது நம்மளுக்கு ஷார்ட்டாக a ப்ளஸ் b தான் ஹோல் ஸ்கொயர். இப்போ x ப்ளஸ் 1 by 3 தான் ஹோல் ஸ்கொயர். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு மைனஸ் அண்ட் 1 by 9 ப்ளஸ் 10 by 9 into dx. ஸோ டினாமினேட்டர் இந்த டேர்ம் சால்வ் பண்ணுறப்ப நம்மளுக்கு டினாமினேட்டர் காமன் மைனஸ் 1 ப்ளஸ் 10 வந்து நம்மளுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா 9 by 9 1 ஆயிரும். therefore 1 by 9 integration of 1 by x plus 1 by 3 the whole square and பாசிட்டிவ் ஆன்சர்னால நம்மளுக்கு ப்ளஸ் 1 into dx. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இன்டகிரேஷன் ஆஃப் 1 by 1 plus x square into dx formula and tan inverse of x. ஸோ இந்த டேர்ம் தான் நம்மளுக்கு x. ஸோ அதனால் இது போய் அப்படியே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 1 by 9 ஸோ இன்டகிரேஷன் ஃபார்முலா பண்ணாங்கன்னா and tan inverse of இங்கே எக்ஸ்ன்றது என்னப்பா இருக்குது, இந்த டேர்ம் ஃபுல்லாகவே தான் x. அப்போ x ப்ளஸ் 1 by 3 and plus c. பட் ஆப்ஷனில் நம்மளுக்கு இது எல்சிஎம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 1 by 9 tan inverse of இங்கே எவ்வளோ எல்சிஎம் பண்ணிங்கன்னா டிவைட் பை 3 காமன்